ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிக்ஸ் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காக தான். நம்ம மொபைலை எப்பவுமே ரொம்ப செக்யூர் அண்ட் சேஃபாக வச்சுக்கணுங்கிறதுக்காக பேட்டர்ன் லாக்கோ, ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கோ, ஃபேஸ் லாக்கோ போட்டு வச்சிருப்போம். நம்ம மொபைல் நம்மளை தவிர வேற யாருமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ரொம்ப செக்யூராக வச்சிருப்போம். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மொபைலை மிஸ் பண்ணிடுறோம். இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், அதனால தெரியாத ஒரு இடத்துல மயக்கமாயிடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வரக்கூடிய ஒரு பர்சன்ட்ட நம்ம மொபைல் கிடைக்குது. சரி, நம்ம லாஸ்டா யாருக்கு டயல் பண்ணமோ அவங்களுக்கு கூப்பிட்டு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைலில் ட்ரை பண்றாரு. பட் நம்மளுடைய மொபைல் லாக்கில் செக்யூரா வச்சிருக்கிறதுனால ஓபன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம மொபைலில் லாக் ஸ்கிரீன்ல அவர் மொபைலை எடுத்து பார்க்கும் பொழுதே அப்பா அம்மாவோட நம்பரோ இல்ல ஹஸ்பண்ட் நம்பரோ ஒரு பிரதர் நம்பரோ நம்ம மேல மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா அந்த நம்பரை அவர் பார்த்து அந்த நம்பருக்கு அவருடைய மொபைல்ல இருந்து என்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தாரு, நான் சேஃபா இந்த இடத்துல அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு கூட ஷேர் பண்ணலாம் இல்லையா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுடைய இன்ஃபினிக்ஸ் மொபைல்ல லாக் ஸ்கிரீன்ல கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்க முக்கியமா நினைக்கக்கூடிய யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை எப்படி பதிவு பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்க இன்ஃபினிக்ஸ் மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வால்பேப்பர்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லாக் ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா, லாக் ஸ்கிரீனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஆட் டெக்ஸ்ட் ஆன் லாக் ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள உங்களுடைய கார்டியன் நேமும் அண்ட் மொபைல் நம்பரும் என்டர் பண்ணிட்டு சேவ்ங்கிறத கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா டோட்டலாக வெளியே வந்துட்டு உங்கள் மொபைலை லாக் பண்ணிவிட்டு அகைன் ஆன் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொடுத்த கார்டியன் நேம் அண்ட் மொபைல் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஏதாவது ஒரு சமயத்தில் நம்மளுடைய மொபைல் மிஸ் ஆனாலோ இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அன்கான்சியஸ் ஆனாலும் மொபைலை திருப்பி கொடுக்கறதுக்கும் நமக்கு நம்ம கார்டியனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் இந்த லாக் ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.